ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2024 Yamaha MT ஒரு நியூ கலரோட சில அப்டேட் லான்ச் பண்ணியிருக்காங்க. MT வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. Yamaha R15க்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதை விட அதிகமாக Yamaha MTக்கு இருக்காங்கன்றத சொல்லியே ஆகணும். இந்த 2024 Yamaha இந்த MTக்கு அவங்க ஃபேன்ஸ்க்காக என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த ஃபுல் ரிவ்யூவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் அப்டேட் அப்படின்லாம் பவரில் வந்து எதுவும் பண்ணலை. ஆக்சுவலாக வந்து அதே சேம் 155cc லிக்விட் கோல்டு இன்ஜின்ங்க SOS செட்டப்பில் வருது. அண்ட் ஃபோர்வால் இன்ஜின் தான், சிங்கிள் சிலிண்டர். உங்களுக்கு வந்து 18.4 PS ஆஃப் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. அண்ட் 14.1 Nm டார்க் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. எப்பவும் போல் Yamaha R15க்கும் நம்ம MTக்கும் சேம் ஒரே இன்ஜின் தாங்க. இன்ஜினில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட்டில் ஒரு பேஷ் பிளேட் ஒன்று வருது, கொஞ்சம் ஹாட் பிளாஸ்டிக்கில். ஸோ கொஞ்சம் லுக்ஸ் வைஸாகவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 170 mm வருதுங்க. அண்ட் இந்த 2024 MTயோட இந்த கலரு தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட்டு. அண்ட் அது கூட அடிஷ்னலாக சில ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணியிருக்காங்க, அதை நான் சொல்கிறேன். அண்ட் இதோட அந்த மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட் க்ரீனில் இருக்கிறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த கலர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன ஸ்பெஷல்னு கேட்கலாம். நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா இது பார்க்குறப்போ லுக்ஸ் வைஸாக உண்மையிலே இந்த கலர் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ரியலி ஒரு MT லவ்வராக வந்து பார்த்தீங்கன்னா MTயில் ஏதாச்சும் அப்டேட் இருக்குமான்னா இந்த கலர் அப்டேட் உண்மையிலே சீரியஸ்லி சூப்பராக தான் இருந்துச்சு. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து நல்ல ஒரு கலராக வந்து உங்களுக்கு தோணும். அண்ட் இதில் ஹெட்லைட்டுடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் MTயோட இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு LED ஹெட்லைட் தான், LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அண்ட் DRLோட இது ப்ரீவியஸாக இருந்த MTயோட கொஞ்சம் உங்களுக்கு பவர் கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெகுலராக வர்ற LED இண்டிகேட்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் இப்போ வருது. ஹெட்லைட்டுடைய பவர் மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் நைட் ஓட்டி பார்த்தா தான் தெரியும் விசிபிலிட்டி எப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 2024 ஒரு புது அப்டேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி இதுலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா பைக்ஸ்லேயுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல்சரில் அந்த N சீரீஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹசார்ட் லேம்ப் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபைனலி நம்ம MTக்குமே இப்போ ஹசார்ட் லேம்ப் வருது. லுக்ஸ் வைஸாக ரோட் ப்ரெசன்ஸு அந்த ஹசார்ட் லேம்ப் அந்த ஹெட்லைட்டோட பார்க்குறப்போ ரியலி உண்மையிலே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபோர்க்ஸில் அந்த கோல்டு கலர் கோட்டிங் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியம் லுக் தெரியுது, சூப்பர் பைக்ஸ்லாம் இருக்கிற மாதிரி. அண்ட் உங்களுக்கு USD ஃப்ரண்ட் ஃபோர்க் தான் எப்பயும் போல் 37 mmல அதே ஃபோர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த MTயோட கலர் காம்பினேஷனுக்கு அந்த கோல்டு கலர் கோட்டிங் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு பெரிய லெவல் ஒரு ப்ரீமியம் லுக் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் அந்த ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் அந்த ரிம்மோட அந்த ஃப்ளூரசன்ட் கலர் கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மேட் க்ரீனுக்கும் வித் அந்த ஃப்ளூரசன்ட்டோடைய அந்த ரிம் அந்த பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே பைக் வந்து ரோட் ப்ரெசன்ஸ் அந்த அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் Yamaha இந்த MTயை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அழகுபடுத்துறதுக்காகவே தான் ஃபுல் டைமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த கலர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியம் ஃபீல் வந்து கொடுத்துச்சுங்க. அண்ட் ஃப்ரண்ட் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100/80 செக்ஷன் தான், எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த அதே சைஸ் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் எந்த ஒரு அப்கிரேடும் கிடையாது. அண்ட் அந்த ஃப்ரண்ட் மெக்கார்டு அந்த க்ரீன் கலர் மேட் க்ரீன் கலரில் இருக்கிறது கொஞ்சம் நல்லா சூப்பராக ஃபீல் கொடுக்குது. அந்த பெயிண்ட் குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. Yamahaட்ட வந்து அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா தரமாக இருக்கும். ஸோ லுக்ஸ் வைஸாக ரியலி கிரேட்டுங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 282 mmல வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ABSோட தான் வருது வித் வைப்ரி கேலிபர்ஸோட. அண்ட் ரியர் சைடு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு LED டைல் லேம்ப் தான் வந்து வருது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா LED இண்டிகேட்டர்ஸோட அந்த லுக்ஸ் உண்மையிலே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த MTயோடைய இந்த கலர் காம்பினேஷனுக்கும் அண்ட் இந்த ஹசார்ட் லேம்ப் அந்த டைல் லேம்ப்லாம் வந்து பார்க்குறப்போ அந்த லுக்ஸ் வைஸாக உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒரு நல்ல ரோட் ப்ரெசன்ஸ் வந்து கொடுக்குங்க. அண்ட் ரியர் டயர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா 140 செஷன் டயர் தான் வந்து கொடுத்துருக்காங்க, 140/70. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா R17 17 இன்ச் ரிம்மோட வந்துடும். உங்களுக்கு டயர் சைஸ்லாம் எதுவுமே பண்ணல. ஸோ அதே சேம் டயர் தான். உங்களுக்கு அந்த கலர் காம்பினேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு ஃபீச்சர் அடிஷ்னலாக இருக்குன்னு அதை உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ரியர் டிஸ்க் பிரேக் பார்த்தோம் அப்படின்னா 220 mmல ABSோட டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க வித் வைப்ரி கேலிபர்ஸோட. ஸோ இந்த MTயோட ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அந்த டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த இன்ஜின்லேயும் சரி பிரேக்கிங்லேயும் சரி அதிலலாம் எதுவும் சேஞ்ச் பண்ணலை.
கலரில் உங்களுக்கு வந்து இந்த நியூ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து ஹெட்லைட்டுடைய அந்த அந்த லைட் த்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் மாடலோட இதில வந்து அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டேங்கோட அந்த ஸ்டிக்கரிங் எல்லோ வித் அந்த பிளாக் அந்த MT15ன்னு எழுதியிருக்கிற அந்த ஃபாண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்கு ஒரு பிரீமியமா அழகா இருக்கு. ஸோ நீங்க டைரக்ட்டா ஷோரூம்ல விசிட் பண்ணி பார்க்குறப்போ, உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ளசன்ட்டா வந்து இருக்கும். இந்த MTயோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 லிட்டருங்க. உங்களுக்கு மைலேஜ் வந்து 45 டூ 47 வரைக்கும் பார்த்தீங்கன்னா Yamaha கிளைம் பண்றாங்க. அண்ட் ஓவரால் லென்த் எவ்வளோன்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு 2015 எம்எம்ல வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அண்ட் ஓவரால் ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1070 எம்எம்ங்க. அண்ட் இந்த MTயோட ஓவரால் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 139 கிலோங்க. MTயோட ஸ்விட்ச் கியர்ல வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஸ்டார்ட், ஸ்டாப் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த ஒரே ஸ்விட்ச்லயே இன்பில்டா வந்து வந்துருது. அண்ட் கீழ ஹசார்ட் லேம்ப் ஸ்விட்ச் குடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ இன்னொரு நியூ அப்டேட்டுங்க. ஸ்விட்சஸ் எல்லாமே முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் மாடல்ல இருந்த மாரி நல்லா குவாலிட்டியா தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதுலலாம் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அண்ட் இந்த MTயோடைய சீட்ஸ் பத்தி கண்டிப்பா பேசணும். ஏன்னா, ஆக்சுவலா இந்த ஒரு சேஞ்ச் பண்ணியிருந்தா உண்மையிலே நல்லா இருந்திருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில்லியன் கம்ஃபோர்ட்க்கு ரைடர் உண்மையிலே இந்த MTல நல்லா ரைட் பண்ணி, என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். ஆனா பில்லியன் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா, கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸா டிராவல் பண்றப்போ ரொம்ப ரொம்ப பில்லியன் கம்ஃபோர்ட் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அத கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா இந்த MTயோட ஷாக் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதான் சேஞ்ச் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம் வண்டிய ஸ்டார்ட் பண்ணி. எக்ஸாஸ்ட் சவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சேஞ்சும் வந்து பண்ணல. ஸோ சேம் தான். இதுக்கு முன்னாடி அந்த பழைய MTல இருந்த அதே சவுண்ட வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் மீட்டர் கன்சோல்ல உங்களுக்கு Yamaha வைக் கனெக்ட் வந்து வந்துரும். கால்ஸ், மெசேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதில கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எப்பயோ பல்சர்ல வந்து குடுத்துட்டாங்க. இப்ப தான் Yamaha MTல வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் குடுத்துருக்காங்க. Yamaha MTல ட்ராக்ஷன் கண்ட்ரோலா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ஒரு விஷயமா நான் பார்த்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிசிக்குலாம் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஏன் குடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் R15க்கும் இருக்கு, MTக்கும் இருக்கு. ஒரு RC 390, ஒரு டியூக் 390 அதில குடுத்தா உண்மையிலே அது ஒரு பவர்ஃபுல் என்ஜின், பவர் டெலிவரி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் தேவைப்படும். லாஜிக்கலா அதுக்கு ஓகே. பட் இந்த Yamaha MT15க்கும் இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருதுங்க. ஓவராலா 2024ல Yamaha MT15ல இவங்க குடுத்த அப்டேட் இது மட்டும் தான். இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த MTல வந்து பண்ணியிருந்திருக்கலாம். சீட்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஓகே. ஓரளவுக்கு டீட்டெயில் ரிவ்யூ குடுத்துருப்பேன்னு நெனைக்கிறேன். இதுதான் இந்த 2024 ஓவரால் அப்டேட்டுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா, வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க் யூ சோ மச். பாய்.